இருப்பாங்க, நல்ல சேவை பண்ணுவாங்கன்னு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. வெற்றி 100% தெரிஞ்சது தான். அதில் மற்றவங்க யாருக்கும் டெபாசிட்டே கிடைக்கூடாது. நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் திமுக நிர்வாகிகளிடம் கூறிய தாம்பரம் திமுக பெண் வேட்பாளர் மருத்துவர் கிருத்திகா தேவி சூளுரை. தாம்பரம் தொகுதியில் தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்து வருகின்றது. இந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் மருத்துவர் RS கிருத்திகா தேவி இன்று தாம்பரம் மாநகர தாம்பரம் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் நடராஜன் தலைமையில் 66, 67, 68, 69, 70வது வார்டுகளில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கலந்துரையாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பின் போது அவர் பேசுகையில், உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் எழுச்சி கிடைக்கின்றது. உதயசூரியன் சின்னத்தில் RS கிருத்திகா தேவி மகப்பேறு மருத்துவர், தாம்பரம் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் குடும்பத்தை சேர்ந்தவர், நல்ல MLAவாக இருந்து மக்களுக்கு சிறந்த சேவை செய்வேன் என்பதை மக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு கேளுங்கள் என அவர் தெரிவித்தார். மேலும் நமக்கு வெற்றி என்பது 100% உறுதி. எதிர்த்து போட்டியிடும் யாருக்கும் டெபாசிட் கிடைக்கக்கூடாது என்பது நம்முடைய இலக்கு என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த திமுக நிர்வாகிகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். மேலும் தேர்தல் கள செய்திகள் உடனுக்குடன் அறிய 3S மீடியாவுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒவ்வொரு இடம் ரொம்ப எழுச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உதயசூரியன் சின்னத்துல டாக்டர் கிருத்திகா தேவி மகப்பேறு மருத்துவர், 30 வருடங்களுக்கு மேல தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். கண்டிப்பா நல்ல MLAவா இருப்பாங்க, நல்ல சேவை பண்ணுவாங்கன்னு மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. வெற்றி 100% தெரிஞ்சது தான். அதில் மற்றவங்க யாருக்கும் டெபாசிட்டே கிடைக்கூடாது. அதுதான் நம்மளோட வெற்றின்னு நான் நினைப்பேன்.